ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம் கிராஃப்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் எப்படி பார்த்தோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் பார்க்க போறோம். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ல என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போறோம். இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸை அப்படியே போட்டுக்க போறோம். போட்ட பிறகு என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்க -9 இருக்கு. இதை இங்க எடுத்து எழுதிட போறோம். அடுத்தது எக்ஸ்ல நான் என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம், அது என்னோட விருப்பம். ஆனா போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்த்த பிறகுதான் ஒரு டிசிஷனுக்கு வருவேன். எப்படி? இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த -9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +9. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். இந்த ஸ்கொயர் எக்ஸ்ல ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். ஸோ எப்படி பண்ற பாருங்க. மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் ஆனா கம்ப்ளீட்டா பண்ணணும். நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆமாவா? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் நிற்கும். இப்போ இங்க இது என்ன ஆகும்? +or-3. ஆமாவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ என்ன? +or-3. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கணும். ஒன்னு +3, இன்னொன்னு -3. அப்போ நீங்க இங்க எக்ஸ்ல எழுதுறீங்க இல்லையா நம்பர்ஸ், அதுல 3யும் -3யும் வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப இங்க -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி எடுத்துக்கலாமா கண்ணா? அதுதான். ஸோ அப்போ x3னா எக்ஸ் ஸ்கொயர் 9, எக்ஸ் வந்து -2னா எக்ஸ் ஸ்கொயர் 4. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்க சைனை கன்சிடர் பண்ணே தேவையில்லை. ஏன்னா அது மைனஸா இருந்தாலும் பிளஸ் ஆக்கி விட்டுரும், பிளஸ்ஸா இருந்தாலும் பிளஸ் தான். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஜஸ்ட் அதை மட்டும் ஸ்கொயர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. -9 அப்படியே போட்டுருங்க. ஏபிசிடியில் அதாவது வேரியபிள்ஸ் இல்லாம வெறுமனே கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். சரியா? ரைட். இப்போ +9 -9, ஸோ கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். அடுத்தது இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். -9 +4ஓட வேல்யூ என்ன? -5. அடுத்தது +1 -9ஓட வேல்யூ என்ன? -8. இங்க -9, இங்க -8, அகைன் இங்க -5, அகைன் இங்க 0. ஓகே, ஸோ இப்போ இங்க நம்ம எதை பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் -9. ஓகேவா? இதை ஒய்ன்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? பிளாட் அப்படின்னு போட்டு -3 இருக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? -3ன்னு இருக்கும்போது ஆன்சர் 0. அடுத்தது -2ன்னு இருக்கும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? -5. ஒய்ல கம்ப்ளீட்டா நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. ஸோ -1ன்னு இருக்கும்போது -8, 0ன்னு இருக்கும்போது -9, 1ன்னு இருக்கும்போது -8, 2ன்னு இருக்கும்போது -5, ஸோ 3ன்னு இருக்கும்போது 0. ஸோ தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இப்போ இதை கொண்டு போய் தான் நான் பிளாட் பண்ண போறேன். பிளாட் பண்ணுவோமா? பாயிண்ட் எக்ஸ்ல -3 இங்க 0. ஸோ அப்போ இதுதான் பாயிண்ட். -3 ஒய்ல 0. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வரும். அடுத்தது -2 -5, எக்ஸ்ல -2, ஒய்ல -5. இங்க எக்ஸ்ல -2, ஒய்ல -5. அடுத்தது எக்ஸ்ல -1, ஒய்ல -8 இங்க வரும். -1, -8. சரி, அடுத்தது பார்க்கலாம். சாரி, எக்ஸ்ல ஓகே. அடுத்தது எக்ஸ்ல 0, ஒய்ல -9. இந்த இங்க வருது. எக்ஸ்ல 0, அடுத்தது -9. அடுத்தது 1, -8. 1, -8 இங்க 1, -8. வாவ், அழகான ஒரு கர்வ் வரைஞ்சு விட்டுருங்க. ஸோ 1, -8, 2, -5.
2, -5. ஆனால் அந்த கிராஃப் போடும்போது நல்லா ரசிச்சு போடலாம் இல்லை, என்ன வரப்போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த கர்வ் வரும்போது அப்படியே டாப்னு ஒரு கர்வை போட்டு ஜாலியாக போடுங்க மேக்ஸ் போடும்போது. 3, 0 லாஸ்ட் பாயிண்ட். தட்ஸ் ஆல். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதாக்க நான் கிராஃப் ரைட்டா. இப்போ நம்ம கிட்ட அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த இடத்துல என்னோட கிராஃப் வந்து என்னோட கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் ஆயிருக்குன்னு பார்ப்பேன். ரெண்டு இடத்துல கட் ஆயிருக்கு, ஒன்னு இங்க, இன்னொன்னு இங்க. அந்த 2 பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாமா, -3, 0, 3, 0. இப்ப இங்க ரெண்டும் பாருங்க, ரெண்டுமே ரியல் நம்பர். ஆமாவா, என்னோட சொல்யூஷன் பாருங்க, ஆன்சர் பாருங்க, ரெண்டுமே ரியல் நம்பர், ரியல். அண்டு ரெண்டும் வெவ்வேறு. என்ன சார் இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு, எப்படி வெவ்வேறுன்னு சொல்றீங்க, அன்இக்குவல்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது -3, இது +3. அதனால நான் இது என்னன்னு சொல்லிடுவேன், அன்இக்குவல். ஈக்குவல்னு எழுதி வச்சுட்டு வந்துடாதீங்க, சரியா. -3யும் +3யும் வெவ்வேறு. இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனா ஒரு சிலர் அதை வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதவங்களுக்கு சொல்றேன், ரைட்டா. ஸோ ரியல் அண்ட் அன்இக்குவல் எழுதுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எழுதாம கிராஃப் எழுதவே கூடாதுக்கண்ணா, அது இந்த இடத்துல தான் எழுதணும், சரியா. நான் இங்க எழுதி காட்டுறேன். ஸ்கேல், ஓகே. ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுத்துக்குமே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ரெண்டுத்துக்குமே 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமாவா, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 அப்படிதான் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 1க்கு அப்புறம், ஒய் ஆக்சிஸ்லயும் 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3. ஸோ ரெண்டுத்துலயுமே 1 யூனிட். இது ஈஸி, இது எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 to 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கேல் டெஃபினட்டா எழுதணும், சரியா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.